எல்லா துதிகர மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. கவிதா கார்னா இப்படி மாஸ் பண்றீங்க. தேவ் சினிமாஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கபாண்டியன் சார் உங்களுக்கும், கிருத்திகா மேம்க்கும். கார்த்திக் நேதா சொன்னது போல் ரொம்ப சரியான படத்தில் தான் நீங்கள் லான்ச் ஆகிருக்கீங்க. ஒவ்வொரு படத்தோடைய வெற்றி தோல்வி அது வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. அது பிற காரணங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் காலம், சூழல் அதெல்லாம் சேர்ந்து தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. பட் ஒரு நல்ல படம் நம்ம எடுக்கிறது ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து நல்ல படத்தை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அது மனிதர்களுடைய மூளை அது வேலை செய்து அதுதான் தேர்வு செய்யுது. உங்களுடைய மூளைகள் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு சார். கரெக்டான திரைப்படத்தை தேர்வு செய்து அதை ஒரு படமாக ஆக்கியிருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் நேத்தா சொன்னது போல் அடுத்தடுத்த திரைப்படங்களும் பொழுதுபோக்கு அம்சங்களும் உள்பட்டு அதை போல் நம்மளுடைய சமூகத்துக்கு தேவையான திரைப்படங்களாகவும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ராஜ்மோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஒரு நினச்சபடி அது திரை வடிவமாக மாற்றுறதுக்கு உண்டான விஷயத்துலையும் வெற்றி பெற்றிருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட இயக்குனருக்கே இருக்கும். நான் வேற ஒன்று எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் அமையலை அப்படின்ற ஒரு வருத்தங்கள் நிறைய அறிமுக இயக்குநர்களுக்கு அது இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 85-90% மேலே நம்ம நினச்சது பேப்பரில் எழுதுனது அது கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு ஸ்க்ரீனில் அப்படின்ற ஒரு திருப்தி அது ஒரு சில இயக்குநர்கள் தான் அது கிடைக்கும். அப்படி ரொம்ப திருப்தியான இயக்குனராக ராஜ்மோகன் இருக்கார் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப நேர்த்தியான ஒரு ஒரு இயக்கம். வசனங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. லெனின் அவர்களுடைய நடிப்பு, அது நடிப்பு இல்லை, அது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். முதல்ல பார்த்துட்டு ஏன்னா அவர் லெனின் பாரதி சாரை நான் தெரில வேறு தோற்றத்தில் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் இருக்க தோற்றத்தில் பார்க்கும்போது எனக்கு சார் தானே எனக்கு அடையாளமே தெரியல. யாருங்க பிடிச்சிங்க, எங்கே பிடிச்சிங்க இந்த ஆள் அப்படின்னு நான் கேட்டேன். அவ்வளோ அவ்வளோ ஆத்திரம் வந்தது. இன்னும் எப்படி ஒரு எளிய மனிதனை எப்படி ஒருத்தர் எப்படிலாம் ஏமாற்ற முடியும் அப்படின்றத அது ரொம்ப நேரடியாக கடத்துது. அந்த அந்த ஒரு ஆத்திரத்தை ஆடியன்ஸுக்கு அதை பார்க்கும்போது அந்த நிச்சயமாக அந்த ஒரு ஃபீலிங், நான் சொல்கிறேன், இந்த ஃபீலிங் நிச்சயமாக அவங்க பார்வையாளனுக்கு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப சரியான படம். அண்ட் அதை தாண்டி யோகி பாபு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்குன்னா இந்த படத்தில் ஆக்சுவலாக ராஜ்மோகன் சார் தான் யோகி பாபு சார். அவர் தான் இந்த விக்டிமே. இந்த ஸ்கேமால ஏமாந்தவர் ராஜ்மோகன் சார் தான். ஸோ தன்னுடைய பாதித்த விஷயங்களை ரொம்ப அழகாக அதை ஒரு திரைக்கதையாக ஆக்கி அது யோகி பாபு சார் மாதிரி ரொம்ப நேர்த்தியாக அதை ஸ்க்ரீனில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அதை தாண்டி அவருக்கு 1000 வேலை இருக்குது. சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லாத ஒரு சூழல், தொடர்ச்சியாக படப்பிடிப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் வேறு படப்பிடிப்பில் இருந்தாலும் ராஜ்மோகன் சாருக்கு கால் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டு இவர் சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்ருக்காரு. நீ அந்த கதை வச்சுருக்கல, அந்த கதையை நம்ம பண்ணலாம் வான்னு சொல்லிட்டு வேற ஒரு வேலையில் இருந்தவரை கூப்பிட்டு இங்கே ஒரு திரைப்பட இயக்குனராக மாற்றிய ஒரு பெருமை யோகி பாபு சாருக்கு. இல்லாட்டி அவர் வேற ஒரு பாதிப்பில் அப்படியே இருந்திருப்பார். அவர் அதை இப்படி ஒரு இயக்குனராக மாற்றி அதை பெரிய சப்போர்ட் சார். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சும்மா ஒரு 10,000 ரூபா நம்ம சொந்தக்காரங்களுக்கு கேட்டாலே டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஊக்கம் கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். அப்படி செய்த உங்களுக்கு இதை போன்று நிறைய பல இயக்குநர்களுக்கு நீங்கள் அதுக்குண்டான பாதையை நீங்கள் அமைச்சு கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சார். அதுக்குண்டான மனசு உங்கள்கிட்ட இருக்குது, அதை கண்டு வியக்கிறேன் சார். அண்டு சுசி சாருக்கு நன்றி. வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அருள் சார் பயங்கர கடுப்பாக இருந்தது படம் பார்க்கும்போது. என்ன இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ட்டு. அது ரொம்ப யதார்த்தமாக அதை அந்த கதாபாத்திரமாகவே வாழக்கூடிய ஒரு மெஜிஷியன் சொல்லுவாங்களே, அது அருள் சாருக்கு
அது ரொம்ப இயல்பாக வருது. காளி சாருக்கு சொல்லவே தேவையில்லை, பயங்கர டீப் லவ் சார் உங்கள் மேலே. அது வந்து நீங்கள் என்ன படம் எந்த கதாபாத்திரம் நினச்சாலுமே வந்து அவ்வளோ லவ் இருக்குது. அண்ட் மதன் சார் அது வந்து அதான் நீங்கள் பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தை நல்லா உணர்ந்து தான் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு எப்படி சக மனிதன்கிட்ட பேசுவாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த அந்த உரையாடல் எல்லாமே அப்படி தான் இருந்தது. அண்ட் கார்த்திக் நேதா அவர்களுக்கு உங்களுடைய தமிழுக்கு அடிமை சார் நான். அண்ட் வந்து உங்களுடைய பாடல்களில் உயிர்ப்பு இருக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி திரைப்பாடல்களில் வந்து அதோடைய சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய சூழலில் நம்ம பாடல்களில் வந்து ஒரு உயிர்ப்போட நம்மளுக்கு தமிழ், அழகான தமிழ் வந்து அது ரொம்ப அலாதையாக இருக்குது, அதை பார்க்க வந்து ரொம்ப அலாதையாக இருக்குது. அண்ட் உங்களுடைய சொல்லாடலுக்கும் நான் ஒரு ரசிகன். அண்ட் உங்களுடைய எண்ணங்களின் அணிவகுப்பு அது அழகாக கொண்டு வந்து ஒரு பாடல் வரிகளுக்குள்ளே அது கோர்த்து அதை பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதை நான் ரசிப்பேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும் போதெல்லாம் முதல்ல ரசிக்கிறது தான் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டனா தான் 1-2 விஷயம் சொல்லுவேன். தவிர மற்றபடி ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு ரசிகனாக தான் அவங்களுடைய பாடல்களை அணுகிறேன் சார். இந்த திரைப்படத்தில் நீங்கள் எல்லா பாடல்களும் எழுதுனது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அண்ட் இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள், அந்த 4 பாடல்களில் ஒரு பாட்டு அந்த ஆராத்தி கண்ணுக்குள்ள பாட்டு நான் என்னுடைய குரலில் ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு ஒரு மெல்லிசை பாடல் பாடியிருக்கேன். அண்ட் மால்வி சுந்தரேசன், ப்ளீஸ் டூ கம் ஆன் ஸ்டேஜ், ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் யூ டு த ப்ளீஸ். மால்வி சுந்தரேசன் தான் வந்து அந்த சாமி தந்த வரம் என்ற பாடலை வந்து அந்த குரலில் பாடியிருக்காங்க. ரொம்ப இனிமையான ஒரு குரல். அவங்களுடைய குரல் நான் வந்து இன்ஸ்டாவில் தான் அவங்களுடைய கவர் வெர்ஷன் சாங்ஸ் வந்து கேட்டிருந்தேன். அந்த குரல் ரொம்ப பிடித்திருந்தது. அப்புறம் தான் தேடி பார்க்கும்போது அவங்க நிறைய திரைப்பாடல்களுக்கு முன்னாடியும் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் அவங்களுடைய லிஸ்ட்டில் இன்னும் ஒரு முக்கியமான இடத்த இந்த பாடல் வந்து சேரும், அவங்களோட வாழ்க்கையை மாற்றுகிற அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடலாக இது அமையும் நான் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். அண்டு இந்த 2 பாடல் தவிர்த்து வேறு இன்னும் 2 ஒரு மோட்டிவேஷன் சாங் இருக்குது. பொறு மனமே பொறு அப்படின்ற ஒரு பாடல், அதில் அறிமுகமாக இருக்கிற சிங்கர் ஹிருதய். ப்ளீஸ் ஸ்டேஜ். சூப்பர் சிங்கர் ஃப்ரெட்டர்னிட்டிலேருந்து நிறைய சிங்கர்ஸ் நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஆச்சு ஒவ்வொரு இத்தனை வருடங்களில் ஈஸியாக ஒரு 145 சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதில் சூப்பர் சிங்கர் ஃப்ரெட்டர்னிட்டியில் மட்டுமே ஒரு 30 சிங்கர்ஸ் ப்ளஸ் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ அதில் ஹிருதய் ஒரு ரொம்ப ப்ராமிசிங் டேலண்ட். வாழ்த்துக்கள் ஹிருதய், யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொரு ஒரு சாங் பிரபஞ்சமே என்னோடு இரு அப்படின்ற ஒரு பாடல், அந்த பாடலில் பாடியிருக்கிற ஃபர்ஹான் நவாஸ் அவர்கள். இதில் நான் ஆக்சுவலாக துபாயில் வேறு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தபோது அந்த நிகழ்வில் ஒரு பாடல் பாடியிருந்தார். ரொம்ப அற்புதமாக பாடியிருந்தார். ரொம்ப வசீகரிக்கும் குரல் அவருக்கு. ஸோ அவரும் சூப்பர் சிங்கரில் அப்புறம் கண்டஸ்டண்டாக லேட்டராக வந்தபோது துபாயில் பார்த்த பையன் தானே நீ அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். ஸோ அவரும் இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் இதுதான் முதல் பாடல். உங்களுக்கு பல மேடைகள் கிடைக்கணும், பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும், எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் அனுகிரகமும் உங்க கூட இருக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். நன்றி. அண்டு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்க ப்ரெஸ்ஸு, மீடியா உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தை பாருங்கள். நிச்சயமாக இந்த ஸ்கேம், இந்த படம் டீல் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய யூஎஸ்பியாக பார்க்குறேன். இந்த படத்தோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே நம்ம வண்டி இல்லாத மக்கள் நீங்கள் வந்து இல்லை, ஒரு 2 வீலர் ஒரு சைக்கிளாச்சும் வந்து இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது இந்த வெஹிக்கிள்குள்ளே நடக்கிற அந்த ஸ்கேமை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு தெரியாத நிறைய ஃபேக்ட்ஸை வந்து எஜுகேட் பண்ணுது இந்த படம். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு பொழுதுபோக்கை தாண்டி கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும், நம்ம வெஹிக்கிள் விஷயத்தில் எவ்வளோ உஷாராக இருக்கணுன்றது ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனர் இந்த படம். அதுக்காக நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏன்னா ஒரு சில படங்கள் தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து யாரும் சொல்லாமலே வரும். அப்படி ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் ப்ராடக்டாக இது வந்திருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை. நன்றி, வணக்கம்.